நான் வீட்டு வேலை செஞ்சு தான் காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்துருங்க. அவங்களால தான் கேட்டுக்கிறேன் கெஞ்சி. 2 மாதம் தான் அது, 2 மாதமா அவனுக்கு போட்டு சாப்பாடு கொடுக்காம இது பண்ண ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாங்களா. 18 மணி நேரம் வேலை. தாய்லாந்தில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி தவிக்கும் மகனை மீட்டு தர கோரி தாய் கண்ணீர் மல்க போலீசில் புகார் அளித்துள்ளார். தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் இன்ஸ்டாகிராமில் வெளியான விளம்பரத்தை நம்பி தாய்லாந்திற்கு ஐடி வேலைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு சென்றவரை துப்பாக்கி முனையில் அழைத்து சென்ற கும்பல் தாய்லாந்து எல்லையோரமுள்ள இடத்தில் அடைத்து வைத்து ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. நான் வீட்டு வேலை செஞ்சு தான் காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்துருங்க. அவங்களால தான் கேட்டுக்கிறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாம் எனக்கு வேணும் ஐயா. 2 மாதம் தான் அது, 2 மாதமா அவனுக்கு போட்டு சாப்பாடு கொடுக்காம இது பண்ண ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாங்களா. 18 மணி நேரம் வேலை. சாப்பாடு செலவு கையில் காசு இல்லாத எங்கெங்க கடனை வாங்கி கொடுத்து விட்டாக்க பிள்ளைய கூட்டு போய் இப்படி எல்லாம் கொடுமை பண்ணுறாங்களா. ஐயோ அவனை கொஞ்சம் காப்பாற்றுங்க. அவனை மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்க பிள்ளைங்களையும் சேர்த்து காப்பாற்றி கொடுங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் வேலைக்கு கூட போகதில்லை, வீட்டில் தான் இருக்கேன். வீட்டு வேலை செய்யுதான் என் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். எனக்கு காப்பாற்றி கொடுங்க ஐயா. அவங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. மோடி ஐயா, ஸ்டாலின் ஐயா, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. உங்க பையன் என்ன பேசுறாரா? ஆடியில என்ன சொல்றாரு? எப்படி கஷ்டத்தை சொல்றாரு? ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, இது பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வெளியில தெரிஞ்சாங்க தூங்க கூட விடாம இது பண்றாங்க, ஷாக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் ரூம்ல வச்சு ஷாக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கன் பாயிண்ட்ல வச்சுதான் வேலை வாங்குறாங்க. என் தம்பிக்கு அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிச்சு. இன்டர்வியூ ஃபுல்லாவே டெலிகிராம்ல தான் கண்டக்ட் பண்ணாங்க. அப்பயே அவர் ஆஃபர் லெட்டரும் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இங்க 1 இயர் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அவர் திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காரு. இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும், கான்ட்ராக்டில் சைன் பண்ணோடனே உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவருடைய கொலிக் இதே சேம் இதில் தான் போய் மாட்டிருக்காரு. 2 பேரும் ஒரே நாளில் தான் கிளம்புனாங்க. ஆனால் அவர் சேர்ந்தது ஒரு ஏஜென்ட் மூலமாக. இவருக்கு ரெஃபர் பண்ணது, என் தம்பிக்கு ரெஃபர் பண்ணது செந்தில்குமார்ன்றவர். ஸோ 2 பேருமே ஒன்றா தான் போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த ரோடு வழியாக கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 10 கார் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மாற்றி கூட்டதுக்கப்புறம் தாய்லாந்துக்கும் மியான்மருக்கும் நடுவில் ரிவர் இருக்குது. அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு போட்டில் எதுவோ போகணும் போல இருக்குது. அந்த போட்டில் போகும்போது கன் பாயிண்ட்ஸில் ஆர்மி மேன்ஸ் மாதிரி கன்னில் ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. 200 பேரையும் ஆர்மி மாதிரி கன் வச்சுருந்தவங்க தான் கன் பாயிண்டில் கூப்பிட்டு ரிவர் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவர் கிராஸ் பண்ணி உள்ளே போகும்போது ஒரு ஐடி பார்க் மாதிரி பெருசாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதை சுற்றியுமே ஹை ரைஸ் வால்ஸ் மாதிரி ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருந்திருக்கு. அப்பயும் அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம தாய்லாண்டில் இல்லை, ஏதோ பார்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. நம்ம நிஜமாவே தாய்லாண்டில் இல்லை, வேற எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போய் போனதுக்கு அப்புறம் தான் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணணும், மல்டிபிள், அது என்ன விதமான ஸ்கேம் இல்லை, மல்டிபிள் டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ். நீங்கள் டார்கெட் வேற அச்சீவ் பண்ணும். வாரத்துக்கு $1000 இல்லை $2000 நீங்கள் ரீச் பண்ணாதான் உங்களுக்கு சேலரி கொடுப்போம். அதுவுமே ரீச் பண்ணாதவங்களை டார்ச்சர் ரூம்லாம் வச்சுருக்காங்களாம். அங்கே கூப்பிட்டு போய் டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அவர் இப்போ தான் போனாருன்றதுனால இனிஷியலாக அவர் டார்ச்சர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகல. ஆனால் அவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த 2 பேரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணதில் அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் 18 ஹவர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தான். அந்த 6 ஹவர்ஸில் 1 ஹவரோ எதுவோ ½ அன் ஹவர் அந்த மாதிரி டைமில் தான் ஃபோனே கையில் தராங்க. மற்ற டைம்லலாம் அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஈவன் தூங்குற டைமில் கூட பர்சனல் அந்த ஃபோனை கையில் தரமாட்டாங்களாம். அந்த மாதிரி மிரட்டுவாங்களாம். கன்ஸ் வச்சுட்டு ஆளுங்க எப்பயுமே சுற்றிட்டே இருப்பாங்களாம். அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரை மாதிரி இன்னும் 20-30 பேர் கூட இருக்காங்க, தமிழ்காரங்க.
அவரை மாதிரி இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் 200 பேர் கிட்ட அவர் கூட மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு. எங்களை அவர் எப்படி காண்டாக்ட் பண்ணுவாருன்னா, அந்த கொடுக்குற கொஞ்ச நேரத்தில், அதுவும் நம்மளுடைய டைமுக்கு வந்து ஏர்லி மார்னிங் 2:30 3:30 தான் அவர் எங்களை காண்டாக்ட் பண்ணுவார். அது கூட டைப் மெசேஜ்லாம் கிடையாது, வாய்ஸ் மெசேஜ் தான் போடுவார். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடும்போது தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அப்போ கூட எங்களுக்கு இனிஷியலாக சொல்லலை, அவர் போய் 1 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இனிஷியலாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எங்ககிட்ட சொல்லலை, உங்கள் வீட்டில் நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு பயந்து எங்கே எல்லாரும் கஷ்டப்படுவாங்களோன்னு வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. இது வந்து வீட்டில் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க முடியாதுன்றதுனால ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. டேரெக்டாக அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டார். ஆமாம், இதெல்லாம் உண்மைதான், நடந்துட்டு இருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அவரையும் அவரை மாதிரி இருக்கிற 200 பேரையும் மாண்புமிகு சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் பிஎம் மோடி அவர்கள்கிட்டையும் கோரிக்கை வச்சுக்கிறோம், மீட்டு கொண்டு வர மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கேம் பண்ண சொல்றாங்க. யூஎஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் மல்டி கைண்ட் ஆஃப் பிட்காயின்ஸ், ரொமான்டிக் கேப்ஸ், அந்த மாதிரி இது பொண்ணு மாதிரி பேசி ஸ்கேம் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபார்ம். அது தெளிவான விளக்கம் இல்லை. வேறு வேறு விதமான ஸ்கேம் வந்து பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுத்தோடனே ஏதோ ட்ரில் மாதிரி சத்தம் வந்து அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களாம், மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்தோடனே. அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.